எனக்கு யூடியூப்பில் நான் அதிகம் தமிழில் மெசேஜ் கொடுக்குறது ரொம்ப கம்மி. ஆனால் என்னுடைய ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே பார்க்கணும், கீழே சிஸ்டர் என் கணவன் ரட்சிக்கப்படல, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், உன் கணவன் ரட்சிக்கப்படணுன்னா நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. இன்னொரு சிஸ்டர் எழுதுனாங்க, சிஸ்டர் நீங்கள் உபவாசம் இருக்கமோ நான் உபவாசம் இருக்கணுமா? அவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். ஏன் உங்கள் கணவனுக்காக நீங்கள் 2 வாரம் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ண முடியாது? என் கணவனுக்காக நான் 2 வருஷம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். நீ ஜெபம் பண்ண, நான் உபவாசம் இருக்கணுமா? அவங்க எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதுவாங்களாம். என்ன சொல்கிறேன், ஊழியக்காரர்களும் நாங்கள் மனிதர்கள் தான். கண்டிப்பாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். 1 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுவேன், 1 செகண்ட் நான் ஜெபம் பண்ணுவேன், ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ரீட் பண்ணுவோம். அதுக்காக 24 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன்னு நான் சொன்னேன்னா நான் பொய் சொல்கிறேன். எந்த ஊழியக்காரங்களானாலும் மனுஷர்கள் தான். ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணலாம், 2 ஆளுக்கு ஜெபம் பண்ணலாம், அரை மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். அவங்கவுங்க தேவைகள், அவங்கவுங்க பலவீனங்கள். ஐயா அவங்க பலவீனம் அவங்களுக்கு, என் பலவீனம் எனக்கு. நாளைக்கு கூட ஒரு காலையில் 9 மணி சர்ச் கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் இன்னும் மெடிக்கேஷனில் இருக்கிறேன், என்னால் காலையில் 8 மணிக்கெல்லாம் என்னால் பேச முடியாது, ஒரு 11 மணி நான் பேசுகிறேன்னு சொன்னேன். இன்னும் பலவீனமாக தான் இருக்கிறது. என்ன செய்ய, நான் எடுக்கிற மெடிசன்ஸு இன்னும் அது முடியல. 3 மந்த்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. நான் ஆப்ரேஷன் முடிஞ்சு 3 மந்த்ஸ் முடியல, ஆனால் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்காக இருக்கிற ஒரு வாஞ்சை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இல்லைன்னு எழுதியிருக்குங்க பைபிளில். ஒன்று தானே எழுதியிருக்கு. என்ன சிஸ்டர் தப்பு சொல்லிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லவே இல்லை. உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயித்ததுனால ஒரே சந்தோஷத்துல இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கை, இன்னும் எவ்வளவு நாள்? இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கை. அவர் வரப்போகிறார். அவரோடு கூட மகிமையில நானும் கூட பிரவேசிப்பேன். நானும் கூட அந்த ஹல்லேலூயா கூட்டத்தில் நானும் கூட இருப்பேன். நானும் கூட ஹல்லேலூயா சொல்லுவேன். அவரோடு கூட நானும் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அப்போ நீங்கள் கெட்டி இருக்கிற இந்த உடுத்து இருக்கிற இந்த சேலை, இந்த முக்காடு, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. மறுரூபம் அடைந்த ஒரு தோற்றத்தோடு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். எப்படி இருப்பீங்க தெரியுமா? நான் இப்போ எவ்வளோ ஹைட் இருக்கிறேனோ இந்த ஹைட் இருப்பேன். என் பாடி ஸ்ட்ரக்சர், என் எலும்பு ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கிறதோ அவ்வளோ இருப்பேன். ஆனால் வெளியே நீங்கள் பார்க்குற இந்த சரீரம் இருக்காது. இரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது, ஆனால் எலும்பு சுதந்திரிக்கும். அந்த எலும்புகளுக்குள்ள தேவன் புது ஒரு ஜீவனை ஊற்றுவாய்.